சிறகடிக்க ஆசையில் மனோஜுக்கும் கனகாக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த ரோஹிணி கண்டுபிடிச்சிட்டாங்க. டிவோர்ஸ் பேப்பரில் கரெக்டாக சைன் போட போகிற நேரத்தில் ரோஹிணி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் தான் தெரியுது ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம். மனோஜ் இதுக்கப்புறம்லாம் என்னாலாம் கையெழுத்து போட முடியாது, நான் ரோஹிணியை டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயம் ரோஹிணிக்கு தெரிஞ்சோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்கள் அம்மா கிட்ட கேட்காம நீனே இப்போதான் மனோஜ் ஒரு முடிவு எடுத்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரோஹிணி. விஜயாவும் ரோஹிணியை ஏற்றுக்கிறாங்க மனோஜுக்காக. ரோஹிணியை தான் விஜயா பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. மனோஜுக்கு கனகா விஷயத்த எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தான் ஒன்றுமே புரியலை. கனகாவை எப்போவுமே கடையில் பார்த்து மட்டும்தான் பேசுகிறாரு மனோஜ். ரோஹிணியை எப்போவுமே ஷோரூமுக்கு வரவே வேண்டான்னு சொல்லிடுறாரு மனோஜ். ரோஹிணிக்கும் சந்தேகமாக இருக்குது. ஷோரூமுக்கு வராங்க ரோஹிணி. அப்போ கனகா அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ஏன் உன்னை ஹஸ்பண்ட்னு கூப்பிடுறா, உண்மையை சொல்லு மனோஜ்னு சொன்ன உடனே மனோஜும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. எல்லா விஷயத்தையும் கேட்டவுடனே ரோஹிணிக்கு மனோஜ் மேலே ரொம்பவுமே கோவம் வரும். உன்னையும் சும்மா விட மாட்டேன், அந்த பொண்ணையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புவாங்க. கத்தியை வேற கோவமாக எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. ரோஹிணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. கனகாவை கொலை பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா மனோஜை கொலை பண்ண போகிறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.